அடுத்த கட்டமாக இந்த குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஆளுகிற மத்திய அரசாங்கமாக இருக்கக்கூடிய பாஜக தன்னுடைய விளையாட்டை காணும். அது ஆளுநர் வழியாகவே அது நடக்கும். ஆளுநர் அலைய விட்டாரா இல்லையா? தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட நான் வரமாட்டேன் என்று சொன்னவர் ஆளுநர் மாளிகைக்கு எத்தனை பேர் டெய்லி போனார். ஓட்டு கேட்கறதுக்கே 4 முறை தொகுதிக்கு போகாத ஒருவரே ஆளுநர் மாளிகைக்கு நீங்கள் அன்றாடம் போவதற்கு ஏற்பாடு செஞ்சல இல்லையா? அப்ப நாளைக்கு மீண்டும் நீங்க தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கணுங்கிற சூழ்நிலை வரலாம். மீண்டும் ஆதரவுகள் விளக்கப்படலாம், சிக்கல்கள் வரலாம், பல குடியரசுத் தலைவருக்கான ஆட்சி கூட வரலாம். இந்த வழக்கினுடைய போக்கு என்னவாக மாறப்போகிறது? ஏன்னா இப்போ அதிமுகவுக்குள்ள போனவங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு திரும்பி வருவதற்கான சூழ்நிலை இங்கே ஒரு குழப்பமான ஒரு அரசு தான். ஒரு தெளிந்த நீரோடையாக இவர்கள் நிர்வாக ரீதியாக அரசியல் ரீதியாக கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு ஒரு கேள்வி. ஏன்னா அருண்ராஜுங்கிற ஒரு சொல்றாரு, அமைச்சர் பொறுப்பேற்றுக்கிறவரு மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமான போக்கு, மாநில உரிமைக்காக போராடுவாங்கிறாரு. எப்படி போராடினதான் நாங்கள் தான் பார்த்தோமே. இல்லை, மக்கள் நலன் சார்ந்து மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து நிதிகளை பெறுவதில் என்ன ஒரு ஆமாம், அவங்க சொல்கிறத கேட்டால் தான் நிதி தருவாங்க. தேசிய கல்விக் கொள்கையில் ஏன் நிதி தர மாட்டாங்க? அவங்க சொல்கிறத கேளுங்க. 3வது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்க, இருமொழி கொள்கையை கைவிடுங்க அப்படிம்பாங்க. அப்போ மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால் என்ன செய்வீங்க? இருமொழி கொள்கையை கைவிடணும் நீங்கள். அப்போ முழுக்க முழுக்க அவர்கள் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்கணும்னா தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பறிபோகத்தான் செய்யும். சட்ட ஒழுங்கு மறுபடியும் அதே நிலைமையில தான் இருக்கிறது. நீங்க எந்த குற்றச்சாட்டை திமுக மீது சொன்னீர்களோ அது பூரா அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. தாவேக்காரன் ஒருத்தன் போக்சோ சட்டத்தில் கைதாக இருக்கான். அப்போ சட்ட ஒழுங்குங்கிறது அதே மாதிரி தான் இருக்கு. நீங்க பஞ்சு டைலாக் பேசிட்டு ஒரு இன்ஸ்பெக்டரை நான் கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. இதே தான் நடக்கும், இதுவுமே மாறாது. இந்த ஜலதோஷத்துக்கு தான் சொல்லுவாங்க, மருந்து சாப்பிட்டா 1 வீக் ஆகும், சாப்பிடலைன்னா 1 வாரத்தில் சௌக்கியமாயிருக்கணும். அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நிலவுகிறது. இந்த குழப்பம் என்பது இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயரை உண்டாக்கும், பின்னடைவை உண்டாக்கும், நிர்வாக ரீதியாக பெரிய பின்னடைவை உண்டாக்கும். அதிகாரிகளின் ஆட்டம் தான் பழைய ஏற்கனவே அந்த திமுக ஆட்சிக்கே கெட்ட பேரிடும். அதை விட அதிகமாக அதிகாரிகளின் ஆட்டத்திற்கு களம் தயாராகிவிட்டது. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஆளுநர் அவர்களை விஜய் சந்திக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரு, சிவி சண்முகம் தரப்பு கூட சந்திக்கிறதா கூட சொல்கிறாங்க. அந்த எம்எல்ஏக்கள், ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தனால உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போகும். நரசிம்மராவுக்கு எதிராக எப்படி ஒரு சிபிஐ வழக்கு வந்துச்சு, அதேபோல் விஜய்க்கு எதிராக வழக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. அடுத்த கட்டமாக இந்த ஆட்சி தொடருமா, இல்லைனா அந்த சிபிஐ வழக்கு இதெல்லாம் காட்டி பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குமா பார்க்குறது அடுத்த கட்டமாக எப்படி நகரும்? அடுத்த கட்டமாக இந்த குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஆளுகிற மத்திய அரசாங்கமாக இருக்கக்கூடிய பாஜக தன்னுடைய விளையாட்டை காட்டும். அது ஆளுநர் வழியாகவே அது நடக்கும். ஆளுநர் அலைய விட்டாரா இல்லையா? தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட நான் வரமாட்டேன் என்று சொன்னவர் ஆளுநர் மாளிகைக்கு எத்தனை முறை போனார்? டெய்லி போனார்ல. ஓட்டு கேட்கறதுக்கே 4 முறை தொகுதிக்கு போகாத ஒருவரே ஆளுநர் மாளிகைக்கு நீங்கள் அன்றாடம் போவதற்கு ஏற்பாடு செஞ்சல இல்லையா? அப்போ நாளைக்கு மீண்டும் நீங்கள் தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கணுங்கிற சூழ்நிலை வரலாம். மீண்டும் ஆதரவுகள் விளக்கப்படலாம், சிக்கல்கள் வரலாம், பல குடியரசுத் தலைவருக்கான ஆட்சி கூட வரலாம். இந்த வழக்கினுடைய போக்கு என்னவாக மாறப்போகிறது? ஏன்னா இப்போ அதிமுகவுக்குள்ளே போனவங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு திரும்பி வருவதற்கான சூழ்நிலை இங்கே வந்திருக்கு. அப்போ அவங்க ஆதரவு நிலைப்பாட்டை நாளைக்கு திரும்ப பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற நிலைமையும் அங்கே வருகிறது. அப்போ ஒரு குழப்பமான ஒரு அரசு தான் இது. ஒரு தெளிந்த நீரோடையாக இவர்கள் நிர்வாக ரீதியாக அரசியல் ரீதியாக கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு ஒரு கேள்வி. ஏன்னா அருண்ராஜுங்கிற ஒரு சொல்கிறாரு, அமைச்சர் பொறுப்பேற்றுக்கிறவரு மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமான போக்கை கையாளுவோம். அதே சமயம் நாங்கள் மாநில நலன் சார்ந்து இணக்கமாக மாநில உரிமைக்காக போராடுவோங்கிறாரு. எப்படி போராடினதான் நாங்கள் தான் பார்த்தோமே. தமிழ் தாய் வாழ்த்தை 3வது இடத்துல தள்ளுனதையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். தமிழ்நாட்டை 3வது இடத்துக்கு தள்ள போறீங்களான்னு கேள்வி. இப்போ என்ன செய்ய போறீங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது. இல்லை, மக்கள் நலன் சார்ந்து மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து நிதிகளை பெறுவதில் என்ன ஒரு ஆமாம், அவங்க சொல்கிறத கேட்டால் தான் நிதி தருவாங்க. தேசிய கல்விக் கொள்கையில் ஏன் நிதி தர மாட்டாங்க? அவங்க சொல்கிறத கேளுங்க. 3வது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்க, இருமொழி கொள்கையை கைவிடுங்க அப்படிம்பாங்க. அப்போ மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால் என்ன செய்வீங்க? இருமொழி கொள்கையை கைவிடணும் நீங்கள். அப்போ முழுக்க முழுக்க அவர்கள் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்கணும்னா தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பறிபோகத்தான் செய்யும், நமக்கான உரிமைகள் பறிபோகத்தான் செய்யும். அதனால் மத்திய அரசோடு நீங்கள் எப்படி இணக்கமாக இருக்கீங்க, எப்படி அவர்களிடம் நிதி பகிர்வை நீங்கள் பெறுகிறீர்கள், எப்படி நீங்கள் நிர்வாகம் செய்ய போறீங்க,
எப்படி நீங்கள் ஆளுநரை சமாளிக்க போறீங்க, எப்படி அதிமுகவை சமாளிக்க போறீங்க, அதிமுகவின் வழக்குகள் எப்படி சமாளிக்க போறீங்க. சிவி சண்முகத்தை சொந்த ஊரில் தகராறாகிட்டு இருக்கு, கட்சிக்காரங்க அடிக்க போயிருக்காங்க, எல்லா ஊர்களிலும் ஒரு குழப்பம் நிலவுறது. சட்ட ஒழுங்கு மறுபடியும் அதே நிலைமையில தான் இருக்கிறது. நீங்கள் எந்த குற்றச்சாட்டை திமுக மீது சொன்னீர்களோ அது பூரா அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு. தாவேக்காரன் ஒருத்தன் போக்சோ சட்டத்தில் கைதாயிருக்கான், 10 வயசு சிறுமியை வந்து பாலியல் துன்புறுத்தினாங்க. எல்லாமே அப்படியே தான் நடக்குது. 120 பவன் நகையை வந்து திருடிட்டு போயிட்டாங்க ஒரு மூதாட்டி வீட்டில், அப்புறம் வழக்கு பதிவாகிட்டு இருக்கு நாகப்பட்டினத்தில். அப்போ சட்ட ஒழுங்குங்கிறது அதே மாதிரி தான் இருக்கு. நீங்கள் பஞ்சு டைலாக் பேசிட்டு ஒரு இன்ஸ்பெக்டரை வந்து நான் கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் மதுக்கடை இருக்கக்கூடாது, அது ஏற்கனவே இருக்கிற சட்டம் தான். இங்கேருந்து தூக்கி 2 தெரு தள்ளி வைப்பாங்க. ஏற்கனவே திமுக ஆட்சியில் 500 கடைகளை நாங்கள் வந்து குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதே தான் நடக்கும், எதுவுமே மாறாது. இந்த ஜலதோஷத்துக்கு தான் சொல்லுவாங்க, மருந்து சாப்பிட்டா 1 வீக் ஆகும், சாப்பிட்லைன்னா 1 வாரத்தில் சௌக்கியமாயிரும்னா. அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. எந்த மாற்றமும் நிகழவில்லை. முதல்ல கட்சியில் நீங்கள் நிர்வாகமாவது செய்யுங்க. உங்கள் ஆட்சி நிர்வாகத்தை நீங்கள் வந்து கட்சியை வந்து ஒருங்கிணைத்து, கட்சி கட்டமைப்பை ஒருங்கிணைத்து ஒரு ஆட்சி முழுமையான நிர்வாகத்தை செய்வதற்காவது நீங்கள் முயற்சி. இல்லை, கட்சி வேறு கொள்கை வேறு, மத்திய அரசோடு இணக்கமாக இருப்பது அந்த நிலைப்பாடு வேறுன்னு இப்போது நீட் தேர்வுக்கு எதிராக கடிதம் எழுதுறாரு விஜய் அவர்கள். ரத்து செய்யணும்னு எழுதுறாரு, பெட்ரோல் டீசல் விலையை குறைங்கன்னு கடிதம் எழுதுறாரு. தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக என்ன செஞ்சாரு? சினிமா நடிகர் செஞ்சுட்டா அது ஒரு கரெக்டுங்கிறியா? இதைத்தான் ஸ்டாலின் சொன்னார். என்ன மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுறிய அப்படின்னா, கடிதம் எழுதாமல் என்ன செய்வாங்க? போர் நடத்துவாங்களா? இங்கேருந்து அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் வந்து பாண்டிய நாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்ல. வேறு என்ன செய்ய முடியும்? ஜனநாயகத்தில் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஆளுநர் ஒருவர் போதாதாங்க அரசியல் செய்கிறதுக்கு பாஜகவுக்கு. நீங்கள் கொண்டு வருகிற சட்ட மசோதாவையெல்லாம் நான் குப்பை தொட்டியில் போடுவேன்னு ஏற்கனவே ஒரு ஆளுநர் சொன்னார். நீங்கள் எதை நிறைவேற்றினாலும், எந்த கருத்தை வந்து சட்டப்பேரவையில் நீங்கள் தீர்மானமாக போட்டாலும் அது நடைமுறைக்கு வராமல் பார்த்து கொள்கிற வேலையை ஆளுநரை வைத்து செய்வாங்க. அதிமுகவை விட்டால் வந்து பாஜகவுக்கு இப்போ குதிரை இருக்கா போகிறதுக்கு? அரசியலில் வந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இன்னும் சில ஆண்டுகளிலே நாடாளுமன்ற தேர்தல் வரும் 2029. அதிமுகவை வந்து முழுமையாக அழித்து விட்டால் பாஜகவுக்கு வந்து போகிறதுக்கு குதிரை கிடையாது, அரசியல் பயணமே கிடையாது. அதை செய்து காட்டியிருக்காருல விஜய் அவர்கள். இன்றைக்கு அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது, அதுவுமே 2 பிரிவாக உடைந்து ஒன்று தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது விஜய் தன்னுடைய அரசியலில் தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை ரொம்ப உறுதியாக வெளிக்காட்டிட்டார். ஒன்றுமே கிடையாது. மக்களினுடைய அதிருப்தியை, காக்கா உட்கார பணம்பலம் விழுந்த கதையா? மக்களின் அதிருப்தியை அறுவடை செய்கிற இடத்திலே அதிமுக இருந்தது. அதிமுக இடத்திற்கு தாவேக்கா நகர்ந்து விட்டது. புதிய இளைஞர்கள், 2 கட்சியும் வேணான்னு வெறுத்தவர்கள் கொஞ்சம் பேர், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டவங்களில் கொஞ்சம் பேர் இந்த பக்கம் திசை திரும்பி இருக்கிறார்கள். சோசியல் மீடியா மூலமாக இளைஞர்கள் திசை மாறி இருக்கிறார்கள். மக்களின் அதிருப்தியும் சோசியல் மீடியாவும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணதில் தாவேக்கா மேலெழுந்து ஒரு 108 தொகுதிக்கு வந்திருக்கிறது. அதனால் முழுமையான இதுதான் அரசியல் மாற்றம் அப்படின்னு நம்ம உறுதியிட்டு சொல்ல முடியாது. அதிமுகவினுடைய நிலைப்பாட்டிலே தான் இவர்கள் ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா, இவர்கள் தொடர்ந்து செயல்படுவார்களா செயல்பட மாட்டார்களா என்பது இன்றைக்கு அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பத்திற்கு தாவேக்கா காரணம். அதிமுகவை உடைத்தது விஜய் தான், அதில் வந்து மாற்று கருத்து எனக்கு கிடையாது. திமுகவோடு கூட்டணி வைப்பது தவறுன்னு சொல்லி ஒரு பிரிவினர் ஆதரவு கொடுக்குறாங்க. அது எப்படி விஜய் உடைத்தார்னு ஒரு குற்றச்சாட்டு. திமுகவோட வந்து கூட்டணி எங்கே போனாங்க? ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக ஒரு செய்தி வந்தது, அவ்வளோதானே. எங்கே யார் போனா? எங்கே வந்து சட்டப்பேரவையில் ஓட்டு போட்டிருக்காங்களா 2 பேரும் சேர்ந்து? திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குவோம் நம்ம 2 கட்சியும் சேர்ந்துன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். அது பேச்சுவார்த்தையோடு நின்று போனது. ஒரு 50 ஆண்டு காலம் எதிரும் புதிருமாக அரசியல் செய்திருக்கிறோம், அதனால் அது களத்திலே போய் வேலை செய்யாது என்று கைவிடப்பட்டிருக்கிறது. ஒரு மாற்று திட்டம், ஒரு ஆலோசனை நிகழ்த்தப்பட்டது, அது நடைமுறைக்கு வந்து சேரவில்லை, அவ்வளோதானே தவிர அதுதான் உண்மையான காரணமா? நீ அமைச்சர் ஆவதற்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நீ வெளியிலேருந்து ஆதரவு கொடு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், எல்லா கட்சியும் வெளியிலேருந்து தானே ஆதரவு தர்றாங்க. அதிமுக வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தா அந்த பிரச்சனை இல்லையா? நீங்கள் உள்ளே போகிறதுக்கு எதுக்காக போறிய? உங்களால் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது, அமைச்சர் பதவி இல்லாமல் இருக்க முடியாது, அதுக்கு தானே போறிய. கொள்ளையடிக்காமல் உங்களால் இருக்க முடியாது, அதுக்காக போறிய. போயிட்டு நான் வந்து தூய சக்தின்னு நீங்கள் அவங்க எப்படி சொல்ல முடியும்? நீ உங்களை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி ஆட்சி ஆள முடியும்? ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நிலவுகிறது. இந்த குழப்பம் என்பது இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயரை உண்டாக்கும், பின்னடைவை உண்டாக்கும், நிர்வாக ரீதியாக பெரிய பின்னடைவை உண்டாக்கும்.
அதிகாரிகளின் ஆட்டம் தான் பழைய ஏற்கனவே அந்த திமுக ஆட்சிக்கே கெட்ட பேரு. அதை விட அதிகமாக அதிகாரிகளின் ஆட்டத்திற்கு களம் தயாராகிவிட்டது. இப்போ எடப்பாடியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னமாக இருக்கும்? இனி வரக்கூடிய தேர்தலில் அவர் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுப்பார்? ஏன்னா அதிமுகவை இன்றைக்கு பல துண்டுகளாக சிதைந்து கிடக்கிறத பார்க்குறோம். இப்போ விஜய் அவர்கள் மேலும் வந்து அதிமுகவை உடைக்கிற வேலையில் ஈடுபடுறாரு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எடப்பாடி அடுத்த கட்டமாக எப்படி அவர்? எடப்பாடி இதுக்கு அசரவே இல்லையே. எடப்பாடி ஃபைட் பண்ணுறாரு. உடனடியாக மாவட்ட செயலாளர்களை நீக்கிறாரு. எப்படி ஜெயலலிதா வந்து அதிரடியாக நீக்குவார்களோ அதே மாதிரி நீக்கிறாரு. புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிறாரு. போனவர்களே திரும்பி வர்றாங்களே. முன்னாள் அமைச்சராக இருக்கிற பெஞ்சமின் திரும்பி வர்றாரு. கேசி வீரமணி அங்கே போனது தவறுன்னு திரும்பி வர்றாரு. கட்சி வந்து நீடிக்க வேண்டுமா அல்லது ஆட்சியில் பங்கேற்பது தான் முக்கியமானு பார்த்தா கட்சி இருக்கணும். மைதானம் இருந்தால் தான், கிரவுண்ட் இருந்தால் தான் விளையாட முடியும். கிரவுண்டை விட்டுட்டான்னா அதிமுக காரனுக்கு அடுத்து வந்து ஒன்றுமே கிடையாது. கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை முழுக்க முழுக்க வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது. விலை போகிற எம்எல்ஏக்களுக்கோ வேறு அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறவர்களால் இந்த கட்சியை காப்பாற்ற முடியாது. ஒரு ரவுண்டு நீங்கள் போகலாம், அடுத்த முறை உங்களை அவங்க கலைச்சி விட்ருவாங்க. அப்புறம் தாவேகா சின்னத்தில் விசிலில் நில்லுங்க தான் அவங்க சொல்ல போகிறாங்க. இப்போ அதிமுக களத்திலே காலியாவதற்கு விஜய் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை வந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்ச்சியை எப்படி முறியடிப்பது என்பதற்கான சட்ட போராட்டத்திலே இருந்து எல்லாவற்றையுமே எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நடக்கக்கூடிய ஆட்டம் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்குமான சகுனி ஆட்டம். இந்த ஆட்டத்தில் யார் ஜெயிக்க போகிறார்கள் என்பதுதான் இந்த ஆட்சி நீடிக்குமா, நிலைக்குமா, தேருமா, தேராதா என்பதை முடிவு செய்ய போகுது. இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. நம்மளுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்டிருக்கிறாரு. சமூக வலைதளங்கள் தான் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திச்சு, அதனால தான் நம்ம தோத்தோன்னு சொல்கிறாரு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரீல்ஸ் அரசியல் செய்யாமல் ரியல் அரசியல் செய்யுங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. உண்மையாகவே திமுக இந்த தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்னென்னு நீங்கள் பார்க்குறீங்க? அதிகாரம் வந்து சுழற்சி முறையிலே திமுகவில் இல்லை. 40 வருஷமாக ஒருத்தரே மாவட்ட செயலாளராக இருக்கார், அவரே மந்திரியாக இருக்கார், அவரே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். நீங்கள் கட்சியாவது கொள்கையாளர்களிடம் இருக்க வேண்டும், சமூக செயல்பாட்டாளர்களிடத்தில் இருக்க வேண்டும். அதிகாரம் வந்து இன்னொரு அதிகார பதவியில் இருப்பவர்களும் கட்சி பதவியில் இருப்பவர்களுமாவது வேறு வேறாக இருக்க வேண்டும். அப்படி வந்து புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு கட்சியில் வந்து அதிகாரம் வந்து சுழற்சி முறையிலே எல்லாருக்குமானதாக இயங்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு இடத்திலே தேங்கி நிற்கிறது. ஓடிக்கொண்டே இருந்தால் தான் அது நதி. ஒரு இடத்திலே தேங்கி விட்டால் அது வந்து சாக்கடை ஆயிரும். எந்த அரசியல் கட்சிக்குமே வாழ்ந்தவர்களே மீண்டும் மீண்டும் வாழ்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். அது வந்து சாமானியனுக்கு அந்த கட்சியில் போய் சேருவதற்கு நம்பிக்கை தர மறுக்கிறது. இப்போ புதிதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாராவது எந்த கட்சியை தேர்வு செய்வான்? திமுகவில் போனால் ஏற்கனவே ஒரு 30 வருஷமாக ஒருத்தர் மாவட்ட செயலாளர் இருக்கார், 45 வருஷமாக ஒருத்தர் ஒன்றிய செயலாளர் இருக்கார். அவருக்கு என்ன பொறுப்பு கிடைக்கும்? உறுப்பினராகலாம், ஓட்டு போடலாம். திமுகவில் போய் சேர்றோம், அதிமுகவில் போய் சேர்றோம். புதிய வாய்ப்பு என்ன இருக்கிறது? ஜெயலலிதா என்ன செஞ்சாங்கன்னா, திடீரென்று ஒரு சாமானியனாக இருக்கிற ஒருத்தருக்கு அவர் அமைச்சர் பதவி கொடுப்பாருங்க, ஒரு சட்டமன்ற வாய்ப்பு கொடுப்பாங்க, ஒரு நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த சுழற்சி முறை என்பது ஏறத்தாழ அதிமுக என்கிற 2 கட்சிகளிலேயுமே ஏறத்தாழ வந்து குறைந்து விட்டது. புதிய இளைஞர்கள் வருகையை வந்து உள்வாங்கக்கூடிய இடத்துல இந்த கட்சிகள் இல்லாமல் போய்விட்டு. இப்போ இளைஞரணியெல்லாம் ஒரு புதுப்பிக்கிற வேலையெல்லாம் செய்தார். ஆனாலும் வந்து இளைஞரணி வந்து முக்கியத்துவம் பெறுவதை அந்த திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் விரும்பவில்லை. பல பேர் களத்திலே வந்து அதற்கு எதிராக இருந்தார்கள். ஒரே கட்சியில் இருப்பாங்க, தனித்தனி அணிகளாக இருப்பாங்க. அதனால் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்காத ஒரு இயக்கம் அடுத்த தலைமுறையை வந்து ஈர்க்காத ஒரு இயக்கமாக மாறிடும். சமூக வலைதள பயன்பாடு அதிகமாக இல்லாதது ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஏன்னா முதல்வர் சொல்கிறாரு, டீ கடையில் பேசின அரசியலை சமூக வலைதளங்களில் பேசுங்க அப்படின்னு. சரி, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து 70 வயசில் ஒரு மாவட்ட செயலாளரை வச்சுக்கிட்டு அவரை ரீல்ஸ் போடுங்கன்னா அவர் எப்படி போடுவார்? அவர் பேரன் தான் ரீல்ஸ் போடுவான். ரீல்ஸ் போடுறது யார் போடுவா சொல்லுங்கள்? 40 வயது கடந்தவர். 40 வயது சொல்லி ரீல்ஸ் போடுறவங்களே இருக்காங்க. 40 வயது கடந்தவர்கள் எத்தனை பேர் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க? பல பேர் இருக்க மாட்டாங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கிறவங்களே பட்டன் ஃபோன் அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் தோல்விக்கு காரணம்ங்கிறாரு ஸ்டாலின். அதாங்க, நம்ம இன்றைய நவீன வடிவத்துக்கு தயாராகலை. இளைஞர்கள் கையிலே போய் கட்சியை கொண்டு போய் சேர்ப்பதில் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது, நடைமுறை சிக்கல் இருக்கிறது. அப்படின்னா மறுபடியும் 67 காங்கிரஸுக்கு சொல்லப்பட்ட விமர்சனம் என்ன? ஒவ்வொரு கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களும் பண்ணையார்களாக இருக்காங்க, ஜமீன்தார்களாக இருக்காங்க, செல்வந்தர்களாக இருக்காங்க, ஊரில் வந்து பெரிய தலைக்கட்டாக இருக்காங்க.
சாமானியர்களை வந்து அந்த கட்சி ஏற்கலைங்க. அப்போ அண்ணா வந்து என்ன செஞ்சார், ஒரு குதிரைக்காரரை வந்து நிப்பாட்டி ஜெயிக்க வச்சார். ராமநாதபுரம் மகாராஜா ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தரை வந்து ஒரு குதிரைக்காரரை வச்சு ஜெயிக்க வச்சார். அப்படிங்கிற வரலாறுலாம் திமுகவில் உண்டு. அப்போ சாமானியர்களின் இயக்கமாக தான் திமுக தொடங்கியது. 67 காங்கிரஸ் மாதிரியான ஒரு இடத்துல வந்து அது நிற்கிது, ஒரு தேக்கத்தில் வந்து நிற்கிது. இதை சரி செய்வதற்கு அதிகாரத்திலே ஒரு சுழற்சி முறை வேண்டும். இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கணும், புதியவர்கள் நிறையா பேரை கண்டடையணும். திராவிட இயக்கம் என்பது ஒரு 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 சமூகத்திற்கான ஒரு அறிவியல், அது ஒரு மாற்று சிந்தனை, ஒரு பகுத்தறிவுக்காக. நீங்கள் பக்தியை வைத்து இயக்கம் நடத்துவது எளிது, பகுத்தறிவை வைத்து ஒரு இயக்கம் நடத்துவது கடினமான பணி. இல்லை ஒரு புறம் அதை ஸ்டாலின் சக்ஸஸ் பண்ண இயக்கம் அது. இல்லை ஒரு புறம் நாகரிகமாக ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு, இன்னொரு புறம் வந்து எந்நேரத்திலும் இந்த ஆட்சி கைவிடலாம் எல்லாருமே ரெடியாக இருங்கன்னு சொல்லி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசுகிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லையா? ஆமாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. 2 கட்சிகளுடைய தயவில், கூட்டணி திமுகவின் தோழமை கட்சிகளாக இருந்தவர்கள் தயவில் தான் அவர் பதவி ஏற்றார். அதிமுகவின் தயவிலே தான் இன்றைக்கி வந்து பெரும்பான்மையை நிரூபித்தாருங்கிற ஒரு சூழலில் தான் அவர் இருக்கிறாரு. அப்போ முட்டு கொடுத்து தானே அந்த கட்சியை வச்சுருக்கிறாங்க. தாவேகா ஒன்றும் தனி பெரும்பான்மை இல்லைல்ல. இப்போ எப்போ வேண்டுமானாலும் அது கவிழ்த்தப்படலாம்ங்கிறது கலை யதார்த்தம் தானே அது. நீங்கள் பாஜக வந்து இதை வந்து இவர்களை தொடர்ந்து ஆள்வதற்கு அனுமதிப்பார்களா என்கிற பல கேள்வி இருக்குல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துருச்சுன்னா நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது மாநில அரசுகள் கலைக்கப்படும். அதனால் மிகப்பெரிய அபாயகரமான ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதனால் இது ரொம்ப எளிதாக வந்து ஜெயித்தது வேண்டுமானால் எளிதாக இருக்கலாம், ஆட்சி நடத்துவது அப்படி எளிதானதாகவோ இல்லை. விஜய் அவர்கள் தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்பு அந்த அவருடைய ஆஸ்தானமான அந்த ஜோதிடரோடு வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு போனார். அப்போவே ரொம்ப பிரபலமானார் அந்த ஜோதிடர் வந்து. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அரசு பணி கொடுத்தது, பல்வேறு எதிர்ப்புகள் வந்த உடனே பின்வாங்கினது. இப்போது அவருடைய அந்த ஜோதிடருடைய வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் பல்வேறு சேனல்களில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்னும் ஒரு 50 வருடங்களுக்கு விஜய் யாருமே அசைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் முதல்வர் ராசி அவருக்கு இருக்குது, அவருக்கு வந்து பிஎம் ராசி இருக்குது, ஏன் வந்து ரஷ்யா அமெரிக்கா பிரச்சனை கூட விஜய் தீர்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவருடைய கருத்தாக சொல்கிறார்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அந்த ஜோசியருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு உடனடியாக வந்து என்ன செய்யணும்னா, விஜய் அவர்களை வந்து அமெரிக்க அதிபரோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஈரான் போரை வந்து நிறுத்துவதற்கு அவர் வந்து அந்த ஜோதிடர் வந்து ஏற்பாடு செய்யணும். நான் இதை தனிப்பட்ட கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன். ஏன்னா வெறும் தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருந்து விஜய் அவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை சுருக்கி கொள்ளாமல் பாரத பிரதமராகவும் வருவார், சர்வதேச பிரச்சனைகளையும் தீர்ப்பார் என்று சொல்கிறதுனால, ஏன்னா அவர் 6 சிலிண்டர் கொடுக்குறேன் இருக்கிறாரு வருடத்திற்கு. அது சாத்தியப்படுத்தணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஈரானில் நடந்த அந்த போரினுடைய அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உடனடியாக அவர் வந்து சர்வதேச பிரச்சனைகளில் விஜய் தலையிடணும். தலையிட்டால் தான் நமக்கு 6 சிலிண்டர் கிடைக்கும். அவருடைய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். ஜோதிடருடைய கருத்து, ஏன்னா முதல் நாள் வந்து பெரியார் திடல் அதாங்க, முதல் நாள் பெரியார் திடலுக்கு போவாங்களாம். அடுத்த நாள் ஜோசியக்காரங்களுக்கு வந்து அரசினுடைய முதன்மை அதிகாரியாக வந்து பதவி கொடுப்பாங்கன்னா, இவரை நாங்கள் பெரியார் தான் எங்களுக்கு கொள்கை வழிகாட்டின்னு சொல்கிற இவரை நாங்கள் நம்பணுமா? முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கு. அதனால் இவர்கள் ஆத்மார்த்தமாக எதை நம்புகிறார்கள், தனிப்பட்ட முறையில் இது எதை நம்புகிறார்கள்னா, அவர்கள் பகுத்தறிவை நம்புகிறார்களா, மூட நம்பிக்கையை வந்து நம்புகிறார்களானா, மூட நம்பிக்கையின் பக்கம் தான் அவர்கள் நம்புகிறார்கள். அதனால் இந்த அரசியல் பயணம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தில் காத்தடிக்கும் போது காகிதம் பறக்கும். காத்தடிச்சா காகிதம் பறக்கும், காக்காயும் பறக்கும். காற்று நின்றுச்சுன்னா காகிதம் கீழே இறங்கிடும், காக்கா பறந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதிர்ஷ்டத்திலே நீங்கள் வந்து கோபுரத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்காது, அது நிலைக்காது. இன்னும் 50 வருடத்துக்கு அந்த காகிதம் மேலே பறக்கத்தான் செய்யுங்கிறாரு. சிஎம் பதவிங்கிறது ஒரு சாதாரண பதவி தான், விஜயுடைய ராசிக்கு அவர் அடுத்த கட்டமாக போக போகிறாருங்கிறாரு. 50 வருடம் அவருக்கு அசைக்க முடியாது. இப்போ 50 வருடம்னா விஜய்க்கு வந்து 102 வயசு வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக இருக்க போகிறாரா? அப்புறம் எதுக்கு தேர்தல் நடத்தணும்? தேர்தல் செலவுலாம் மிச்சமாயிரும் இல்லையா? நம்ம வந்து அவரை வந்து நம்ம மன்னராட்சி மாதிரி நம்ம வந்து அதை வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். ஏன்னா பவர் சென்டர் நான் ஒரு ஆள் தான் அப்படின்னு அவர் சொன்னார் வந்து விஜய் அவர்கள். பவர் சென்டர் ஒரு ஆள்னா என்ன அர்த்தம்? நான் சர்வாதிகாரின்னு அர்த்தம். அதிகாரம் எல்லாருக்கும் பரவலாக்கப்பட்டாதாங்க அதுக்கு பேர் மக்களாட்சி. நான் தான் பவர் சென்டர்னு சொன்னால் தமிழ்நாடு ஏற்கனவே ஒரு ஜெயலலிதாவை பார்த்துருக்கிறது. நான் தான் எல்லாமேன்னு சொன்ன ஜெயலலிதாவை பார்த்துருக்கிறது. அதனால் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு புதிதல்ல. இன்னொரு ஜெயலலிதாவாக வேண்டுமானால் விஜய் மாறலாம்.
ஆனால் மக்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு முறை ஆதரித்ததுனாலேயே எல்லா முறையுமே மக்கள் உங்களுக்கு தான் ஆதரிப்பார்கள் என்றெல்லாம் அர்த்தமே கிடையாது. நீங்கள் 35% வாக்கு வங்கி வைத்திருக்கிறீர்கள் என்றால் 65% உங்களுக்கு எதிரானது. இன்றைக்கும் பெரும்பான்மை மக்கள் விஜயை ஏற்கலை. ஒரு இளைஞர் கூட்டம், ஒரு சிறு வயதுக்காரர்கள் மட்டும்தான், ஒரு ஜென்சி தலைமுறை, ஒரு 2K கிட்ஸில் இருக்கிற ஒரு தலைமுறையும் இந்த கடந்த ஆட்சியின் மீது அதிருப்தி கொண்டிருக்கிறவர்களுடைய வாக்காளர்களும் சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கலாமே தவிர இது நீடிப்பது நிலைப்பது என்பது அவர் நடந்து கொள்கிற நடத்தை சம்பந்தப்பட்டது, அவருடைய நிர்வாக திறன் சம்பந்தப்பட்டது. அதில் கோட்டை விட்டுட்டு இந்த மாதிரி ஜாதக நோட்டை தூக்கி தெரிஞ்சுன்னா மக்கள் உங்களை தூக்கி அடிப்பாங்க. ஜெயலலிதாவை எப்படி தூக்கி அடித்தாங்களா இல்லையா, எத்தனையோ முறை தோற்கடித்தாங்களா இல்லையா, அந்த நிலைமை உங்களுக்கு வரும். நன்றி. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.